அரிநாடார் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி நேற்றைய முன்தினம் எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜே ராக்கெட் ராஜா அவர்கள் வருகிற 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பனங்காட்டுப்படை கட்சி தனித்துதான் போட்டி என்ற அறிவிப்போடு முதற்கட்டமாக 5 தொகுதிகளையும் 5 தொகுதிக்குட்பட்ட வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதன்படி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் என்னை வேட்பாளராக அண்ணன் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். நாங்குநேரி தொகுதிக்கு திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஜே ஜே சேவியர் அவர்களையும் அண்ணன் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள். எனவே 2 தொகுதிகளுக்கு உட்பட்ட வேட்பாளர்களாகிய நாங்கள் இருவரும் திருநெல்வேலி ரயில் நிலையம் முன்புள்ள பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இதன்பின் ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கும் சென்று பெருந்தலைவருக்கு புகழஞ்சலியை செலுத்த வருகை தந்துள்ளோம். நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை இன்னிலிருந்து துவக்குறீங்களா? பிரச்சாரத்தை இன்னிலிருந்து துவக்கல. இன்னைக்கு ஏற்கனவே தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட எங்களோட பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பா ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு நாங்க நினைச்சிருக்கோம். என்ன மாதிரி கோரிக்கை? ஏற்கனவே ஆலங்குளம் தொகுதிக்குட்பட்ட கடங்கநேரி கிராமத்தில் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவோட சிலைய ஒரு 10-15 ஆண்டு காலமாக அந்த 2 அரசியல் கட்சிகளுமே, அதாவது அதிமுகவும் சரி திமுகவுமே சரி, பெருந்தலைவர் ஐயாவோட காமராஜர் ஐயாவோட சிலையை திறக்க விடாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகளை செய்யணுமோ அதெல்லாமே தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடங்கநேரி ஊர் பொதுமக்கள் எங்ககிட்ட கோரிக்கையா அவங்க வச்சதுனால ஐயா பெருந்தலைவரோட சிலைய 7.25 வெண்கல சிலைய எங்களோட பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் நாங்க தயார் நிலையில ரெடியா வச்சிருக்கிறோம். ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெண்கல சிலை வைக்கிறதுக்கு அனுமதி எல்லாம் வழங்கியிருக்காங்க. ஆனா இப்ப தென்காசி மாவட்டமா கடங்கநேரி கிராமம் போனதுனால தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்ட்டையும் முறையா எங்களோட கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம். அதே போல தமிழக முதல்வர் அவர்களையும் சந்திக்கிறதுக்கு நாங்க நேரடியாவே அவர்களோட இல்லத்துக்கு கொண்டு போய் நாங்க முறையான கடிதங்களும் கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அழைப்பும் வரல. அதனால கூடிய விரைவில் பெருந்தலைவர் ஐயாவோட சிலையை உடனடியாக திறக்கணுங்கிற கோரிக்கையை முதல்வரை சந்திச்சு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறோம். இன்னைக்கு காலம் தாமதமான பனங்காட்டுப்படை கட்சி சார்பில் ஏதாவது போராட்டம் எதுவும் உண்டா? எங்களை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவரோட சிலையை எந்த ஒரு அரசியல் கட்சியோட தலைவர்களாக இருந்தாலும் சரி, தலைமையாக இருந்தாலும் சரி, காலதாமதப்படுத்தக்கூடாது. இது தமிழக அரசுக்கு பெருத்த அவப்பெயரை உண்டாக்கும் அப்படிங்கறத தமிழக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கூறினால் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனுமதியை வழங்கியுள்ள நிலையில் புதியதாக தென்காசி மாவட்டம் உருவாகியுள்ள சூழ்நிலையின் காரணமாக உடனடியாக தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உடனடியாக அரசாணை பிறப்பித்து உத்தரவிட வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கை. இப்ப நீங்க மக்களை எந்த வாக்குறுதி கொடுத்து மக்களை சந்திக்க போறீங்க? பனங்காட்டுப்படை கட்சி எங்க பனங்காட்டுப்படை கட்சியை பொறுத்த மட்டும் முழுக்க நாடார் சமுதாய மக்களை நம்பி மட்டும்தான் நாங்க களத்தில் நிற்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெரும்பான்மையாக நாடார்கள் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே எங்களோட பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். மீதமுள்ள தொகுதிகளையும் மீதமுள்ள வேட்பாளர்களையும் கூடிய விரைவில் எங்கள் கட்சியின் தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். கடந்த முறை நீங்க தென்காசியில ஒரு வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அவரோட தோல்விக்கு காரணமாக கூட இருந்தீங்கன்னு சொல்லலாம். இந்த முறை நீங்க நிக்கக்கூடிய தொகுதியில அதே போல அவங்க வேட்பாளரை நிறுத்தி உங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் மேற்கொண்டு அதை நீங்க எப்படி சந்திக்க போறீங்க? சரத்குமார்ங்கிற இவர் நிக்கிற கூட ஒரு பேச்சுகள் அடிபட்டு இருக்கு. அப்படி இருந்தா அதை எதிர்த்து நிப்பீங்களா நீங்க? இல்ல, அதாவது ஆலங்குளம் தொகுதியோட பனங்காட்டுப்படை கட்சியோட வேட்பாளர் அரிநாடார் தான். அரிநாடாரை எதிர்த்து தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களே போட்டியிட்டால் கூட அரிநாடார் பின்வாங்க போறது இல்லை. ஒன்று. அது மட்டுமல்லாமல் தென்காசி தொகுதியில் ஏற்கனவே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடும் போது எங்களுடைய எதிர்ப்புகளை அரசின் கவனத்திற்கு தெரிவிக்கும் வகையில் நாங்கள் எதிர்பிரச்சாரம் செய்தோம். காரணம் என்னவென்றால் எங்கள் நாடார் சமுதாய பெருமக்கள் தொடர்ந்து அவர்கள் சமூகத்தின் சார்பான பிசிஆர் என்ற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறுதலாக
தொடர்ந்து எங்க சமூக மக்கள் மீது அவர் தொடர்ந்து எங்கள் சமூக மக்களை பாதிப்புக்குள்ளாய் ஆக்கினார். எனவே அதனை நாங்கள் மக்களுக்கு எடுத்து கூறி இதுபோன்ற ஒரு வேட்பாளர் தென்காசி தொகுதிக்கு தேவையா என்பதைத்தான் நாங்கள் கூறினோம். அதே போல நீங்கள் கூறுவது போல இந்த அரிநாடார் ஏதாவது மக்களுக்கு இடையூறாகவோ இடைஞ்சலாகவோ பொதுமக்களுக்கோ அல்லது பொதுத் தலைவர்களுக்கோ களங்கம் விளைவிக்கும் வகையில் ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் எனக்கு எதிராக யார் பிரச்சாரம் செய்தாலும் அதனை சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஆனா இப்போ வந்து நேத்து உங்களுடைய சிங் நாடாருங்கிறவர் பணங்காட்டு படை கட்சியும் பணங்காட்டு மக்கள் மக்கள் கழகம் சுபாஷ் பாண்டியார் 2 பேரையும் சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான முயற்சி எதுவும் நடக்குதா? எங்களை பொறுத்த மட்டும் நாடார்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்தோட நாடார்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற சீரிய நோக்கத்தோட தான் இந்த பணங்காட்டுப்படை கட்சியே தொடங்கி இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத இன்றைய தலைமுறை இளைஞர்கள் அது மட்டும் இல்லாம நாடார் சமுதாய பெருமக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ கோடிகள்லையும் பங்களாக்கள் தரதாக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் விலை பேசப்பட்டாலும் கூட சமுதாயத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்க அதுக்கெல்லாம் மசியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைய தலைமுறையினோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், நாடார்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கணுங்கிற சீரிய நோக்கத்தோட இந்த பணங்காட்டுப்படை கட்சி தொடங்கி இருக்குங்கிறத அனைத்து நாடார் சமுதாய தலைவர்களும் புரிந்து கொண்டு பணங்காட்டுப்படை கட்சிக்கு ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆலங்குளத்தில் உங்களுடைய வெற்றி எப்படி இருக்குது? எங்களை பொறுத்த மட்டும் ஆலங்குளம் தொகுதியை பொறுத்த மட்டும் நாடார்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதி தான். எங்களோட தீவிர பிரச்சாரம் இதுவரைக்கும் இருந்த அதிமுக சார்பா வென்ற வேட்பாளர்கள், திமுக சார்பா வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நம்மளோட நாடார் சமுதாய மக்களுக்காக இப்ப வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அப்ப நம்ம ஜெயிச்சா என்ன செய்வோம் அப்படிங்கறத முன் வச்சுதான் எங்களோட பிரச்சாரங்கள் இருக்கும். முழுக்க முழுக்க நாடார் சமுதாயத்திற்கு நாடார்களின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த அரசியல் முன்னெடுப்புங்கிறத இந்த நேரத்தில் தெளிவுபட கூற கடமைப்படுறாங்க. ஆலங்குளத்தில் பணக்கட்டுப்படை வெற்றிக்கான வாய்ப்புகள் உறுதியாக ஆலங்குளத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இந்த அரிநாடார் சட்டமன்றத்திற்குள் நுழைவார் என்ற இதை ஐயா பெருந்தலைவர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு முன்பாக இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன்.